ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். இந்தோனேஷியாவில் ஒரு மிகப்பெரிய பாலிசி சேஞ்ச் கொண்டு வர்றாங்க. அதனால இனிமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயில்ல இருந்து, சோப்புல இருந்து நிறைய டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களுடைய ரேட்டு இன்க்ரீஸ் ஆக போகுது. அது என்ன பாலிசி? அதனால இந்தியாவுக்கு ஏன் இவ்வளோ பெரிய இம்பேக்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் டெய்லியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை காமன் மேனாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இந்தோனேஷியா. இந்தோனேஷியா அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்தோனேஷியா. ஸோ இந்த இந்தோனேஷியாவில் ஒரு மிகப்பெரிய பாலிசி சேஞ்ச் கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், குளோபல் ஆயில் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த சமயத்தில் இந்தோனேஷியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லான்ச்டு B50 பயோஃபியூயல் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. B50 பயோஃபியூயல் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறாங்க. இது ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்மலாம் டீசல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ டீசலில் 100% வந்து டீசல் கண்டென்ட் தான் இருக்கும். பட் இந்த B50 பயோஃபியூயலில் 50% பார்த்தீங்க அப்படின்னா டீசல் இருக்கும். இதில் 50% நம்ம கன்வென்ஷனல் யூஸ் பண்ணுற டீசல் இருக்கும். பேலன்ஸ் 50% வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம் ஆயிலிருந்து எடுக்கக்கூடிய பயோ எத்தனால் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எத்தனால் அப்படிங்கிறது பயோ எத்தனால் நிறைய இதுலேருந்து எடுப்பாங்க. ஸோ அதில் பாம் ஆயிலிருந்து எடுக்கக்கூடிய பயோ எத்தனால் அப்படிங்கிறது 50% இருக்கும். இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது குளோபலில் இந்த ஈரான் கிரைசிஸ் வந்ததுனால ஆயிலுடைய ரேட், க்ரூட் ஆயில் ரேட் எல்லாமே அதிகமாகிட்டு இருக்கு இல்லையா? அதனால அந்த இம்போர்ட், நம்ம அந்த ஆயிலுடைய இம்போர்ட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தோனேஷியா 50% டீசல், 50% பாம் ஆயில், பயோஃபியூயல் இந்த இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபியூல் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதனால குளோபல்லையும் சரி, இந்தியாவிலையும் சரி நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதுதான் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ B50 பயோஃபியூல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு பயோ டீசல்னு சொல்லலாம். இதில் 50% வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம் ஆயில் பேஸ்டு பயோ டீசல் இருக்கும். பேலன்ஸ் 50% வந்து கன்வென்ஷனல் பயோ டீசல். நம்ம இந்தியாவில் எத்தனால் பேஸ்டு பயோஃபியூல்லாம் கொண்டு வராங்க இல்லையா? அதே மாதிரி இவங்க பாம் ஆயில். ஏன்னா உலகத்திலேயே அதிகமாக பாம் ஆயில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி இந்தோனேஷியா. அதனால இந்தோனேஷியாவில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, சக்சஸர் டு ஏர்லியர் பிளெண்டிங் ப்ரோக்ராம். இதுக்கு முன்னாடி B20னா இந்த பாம் ஆயில் பேஸ்டு பயோஃபியூலோடைய பர்சன்டேஜ் 20% இருந்துச்சு. அதுக்கப்புறம் 30%, இப்போ 50% கொண்டு வந்துட போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ நிறைய பாம் ஆயிலில் ஃபாரின் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்போர்ட்டை ஸ்டாப் பண்ணவும் போகிறாங்க. ஸோ இதை வந்து 2026 ஜூன்லேருந்து வரப்போகிறதா சொல்கிறாங்க. முதல்ல ட்ரையல் பேசிஸில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஃபுல் ஃப்ளெஜ்டாகவும் வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த விஷயத்து இந்த இந்த B50 பயோஃபியூல் ப்ரோக்ராம் கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ரெடியூஸ்ட் க்ரூட் ஆயில் இம்போர்ட். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது ஒரு சில கண்ட்ரீஸில் மட்டும்தான், மெயினாக கல்ஃப் கண்ட்ரி இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸில் மட்டும்தான் க்ரூட் ஆயில் இருக்குது. மித்த கண்ட்ரீஸ் எல்லாமே க்ரூட் ஆயில் இந்த கண்ட்ரிலேருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஈரான் கிரைசிஸ் வந்ததுக்கு அப்புறமா க்ரூட் ஆயில் ஒரு பேரலோட ரேட் வந்து $100 தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் இம்போர்ட் காஸ்ட்லியாக போயிட்டு இருக்கு. நிறைய நாடுகளுக்கு க்ரூட் ஆயிலே கிடைக்காத சூழ்நிலை இருக்கு இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ண போறாங்க. இப்போ கரண்ட்ல எவ்வளோ மதிப்பிலான க்ரூட் ஆயில் இந்தோனேஷியா இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னா 7.8 பில்லியன் மதிப்பிலான க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்றாங்க. இதை கம்மி பண்றதுக்காக தான் இந்த B50. இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சப்போர்ட் டொமஸ்டிக் பாம் ஆயில் செக்டார். ஓகேங்களா? ஸோ இந்தோனேஷியா வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட் ரீஜியனால அங்கே வந்து அதிகமான க்ரூட் ஆயில் வந்து விளையும். ஸோ அவங்க தேவைக்கு அதிகமாகவே என்ன பண்ணுறாங்க, க்ரூட் ஆயில் உற்பத்தி பண்ணுறாங்க. அதில் நிறையா க்ரூட் ஆயிலை இந்தியாவுக்கும் அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்க்கும் வந்து இது பண்ணுறாங்க. அது போக அவங்ககிட்ட எக்கச்சக்கமான க்ரூட் ஆயில் வந்து வேஸ்ட்டாக தான் போகுது. ஸோ அப்போது அந்த வேஸ்ட்டாக போகக்கூடிய அவங்களுக்கு சப்ளஸாக இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் இருக்கு இல்லையா, அதை வேற ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, அந்த சர்ப்ளஸை அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன்லாம் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க இந்த இந்தோனேஷியாலேருந்து இம்போர்ட் பண்ணுற க்ரூட் ஆயிலுக்கு. ஸோ அந்த சப்ளஸை வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இது பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி செக்யூரிட்டி. ஸோ ரெடியூஸ் த வல்னரபிலிட்டி டியூ டு குளோபல் ஆயில் பிரைஸ் ஷாக்.
ஸோ எனர்ஜி செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கல்ஃப் கண்ட்ரில ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஒரு இஷ்யூ போகுது அப்படின்னா, அதனால கண்டிப்பா ஆயில் பிரைஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஆயில் பிரைஸ் சேஞ்ச் ஆகுது, ஆயில் கிடைக்காம போகுது. ஸோ அப்போ இது இல்லாம எனர்ஜிய நமக்கு தேவையான எனர்ஜிய நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன பண்றாங்க இந்தோனேஷியா, இந்த B50ங்கிற புரோகிராம் வந்து கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறமா கிளைமேட் கோல். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் UNFCCC உடைய நேஷனல் டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. இது மூலியமா ஒவ்வொரு கண்ட்ரியும் என்ன பண்ணணும்? கிளைமேட் சேஞ்ச கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க வாலண்டரியா ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ இந்த இஷ்யூ இந்த இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது கிளைமேட் சேஞ்ச கட்டுப்படுத்துறதுக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம டீசல் அதிகமா பயன்படுத்தும்போது கார்பன் எமிஷன்லாம் வரும். பட் இந்த பயோஃபியூல் பயன்படுத்தும்போது கார்பன் எமிஷன் வராது. ஸோ அப்போ இந்த 4 மெயினான ரீசனுக்காக தான் B50 அப்படிங்கிற இந்த ஒரு புரோகிராம் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த புரோகிராம் இது இல்லாம வேற என்ன பண்றாங்க அப்படின்னா சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரோக்ராம். இது என்னன்னா நம்ம ஹெலிகாப்டர் நம்ம ஏரோப்ளைன்ஸ்லாம் ஒயிட் பெட்ரோல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹை ஹை எண்ட் பெட்ரோல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பெட்ரோல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ வந்து பயோஃபியூல் வந்து கலக்க போறாங்க. ஸோ அதுக்கான டார்கெட்டும் வந்து வச்சிருக்காங்க. இப்போ இந்தோனேஷியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 முக்கியமான ஏர்போர்ட் என்னென்னா ஷொகிர்னோ ஹாட் அதுக்கப்புறமா வந்து நகுரா ரே அப்படிங்கிற இந்த 2 ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பக்கூடிய இந்த ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபிளைட்ஸ்க்கும் என்ன பண்ணோம்னா 1% சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல். ஸோ நார்மல் ஏவியேஷன் ஃபியூலில் இந்த மாதிரியான பிளெண்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் எதுனா சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல். நார்மல் ஏவியேஷன் ஃபியூல் அப்படிங்கிறது பியூரா க்ரூட் ஆயில் இருந்து எடுக்கிறது. இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல் அப்படிங்கிறது நார்மல் ஏவியேஷன் ஃபியூலில் 1% 2% நம்ம வேற அந்த எத்தனால் இந்த மாதிரியான விஷயங்கள் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது சஸ்டைனபிள். இது வந்து ஆல்ரெடி போட்டிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க B50 அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரோக்ராமும் வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த விஷயம் நல்லா குளோபல் லெவலில் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த குளோபல் லெவலில் என்ன இம்பாக்ட் ஏற்பட போகுது அப்படின்னா இந்தோனேஷியா தான் 50% ஆஃப் குளோபல் பாம் ஆயில் ப்ரொடக்ஷன். இந்த பாம் ஆயில் அப்படிங்கிறது நம்ம நிறைய இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம். குறிப்பாக நம்ம குக்கிங்கில் நிறையா பாம் ஆயில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இந்த பாம் ஆயிலில் உலகத்தில் 50% உலகத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய பாம் ஆயிலில் 50% எங்கே இருந்தால் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? இந்தோனேஷியாவில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்தோனேஷியா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த 50% பாம் ஆயிலில் பாதிக்கு மேலே அவங்களுடைய டொமஸ்டிக் நீட்காகவே யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ B50 அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டில் அதிகமான பாம் ஆயிலில் டீசலில் மிக்ஸ் பண்ண போகிறாங்க இல்லையா? ஸோ அப்போ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் பாம் ஆயில் சப்ளை கம்மியாயிரும். எக்கனாமியில் நம்ம பேசிக் படிச்சிருப்போம். எப்பப்பெல்லாம் சப்ளை கம்மியாகுதோ அது எந்த மெட்டீரியலாக இருக்கட்டும் எந்த குட்ஸாக இருக்கட்டும் அந்த குட்ஸோடைய சப்ளை கம்மியாகும் பட்சத்தில் அந்த குட்ஸோடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதனால இன்டர்நேஷனல் லெவலில் இந்த பாம் ஆயிலோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. இது எல்லா நாடுகளுமே ஃபேஸ் பண்ண போறாங்க. இது இல்லாம இந்தியாவுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா நம்ம எடிபிள் ஆயில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எடிபிள் ஆயில் இருக்கு இல்லையா? எடிபிள் ஆயிலோட பிரைஸ் எல்லாம் இந்தியாவில் இதனால இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்தவரை அந்த அளவுக்கு நம்ம கிட்ட எடிபிள் ஆயில் ப்ரொடக்ஷன் கிடையாது. நம்ம எடிபிள் ஆயிலுக்கு மெயினாக இந்த இந்தோனேஷியா தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியா இம்போர்ட் 8.5 பில்லியன் பாம் ஆயில் 8.5 பில்லியன் மதிப்பிலான பாம் ஆயிலை நம்ம வந்து இம்போர்ட் தான் பண்ணுறோம். அதுலேயுமே இந்த இதில் கிட்டத்தட்ட 50% வந்து நம்ம யார்கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணுறோம்? இந்தோனேஷியா கிட்ட தான் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்தோனேஷியா தான் இந்தியாவுக்கான ஒரு மிகப்பெரிய பாம் ஆயிலுக்கான சோர்ஸாகவும் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த சமயத்தில் அவங்க இந்த மாதிரியான பாம் ஆயில் அவங்களுடைய ஓன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணும்போது நமக்கான அமௌண்ட் இது வந்து குறையும். பாம் ஆயில் சப்ளை குறையும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் வரும். ஃபுட் இன்ஃப்ளேஷன்னா என்ன? உணவுகளுடைய விலை ஏறுறது. இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு வந்தோன்னா நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க விலையை வந்து ஏற்றிட்டாங்க இல்லையா? ஏன்னா எப்பப்பெல்லாம் ஒரு எசென்ஷியல் கமாடிட்டியோட சப்ளை கம்மியாகுதோ அந்த சமயத்தில் ப்ரைஸை ஏற்றிடுவாங்க. இப்போது எல்பிஜி இதனால உணவுப் பொருட்களுடைய விலை ஏற்றினாங்க இல்லையா? ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி பாம் ஆயிலுக்கு தட்டுப்பாடு வந்துருச்சு அப்படின்னா ஹோட்டலில் மறுபடியும் இந்த குக்கிங் பிஸ்னஸ் நிறைய பிஸ்னஸில் என்ன பண்ணுவாங்க விலையை வந்து ஏற்றிடுவாங்க. ஸோ இதனால் குக்கிங் ஆயிலுடைய ரேட் வந்து இதாகும். தென் ப்ராசஸ்டு ஃபுட் நம்ம அந்த சிப்ஸ் இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ்ட் ஃபுட்லாம் பண்ணுறோம் இல்லையா? சாப்பிட்றோம் இல்லையா? அது எல்லாமே வந்து பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணி பொரிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டோடைய நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய ப்ராசஸ்டு ஃபுட்டோடைய ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பாம் ஆயிலோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக இந்த பாம் ஆயிலை குக்கிங்கை தாண்டி நிறைய இண்டஸ்ட்ரியிலையும் பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோப்
சோப் மேக் பண்ணுறதுக்கு பாம் ஆயில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் நிறைய அந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாமே வந்து பாம் ஆயில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்போது இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னா நிறைய நம்ம பயன்படுத்தக்கூடிய ஹவுஸ் ஹோல்டு பொருட்களுடைய ரேட்டு இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். அது இல்லாமல் லிமிடெட் சப்ஸ்டியூட், ஓகே பாம் ஆயில் இல்லை, அதுக்கு பதிலில் நம்ம வேற ஏதாச்சும் பண்ணலாமா, இல்லை இது இந்த இந்தோனேஷியா விட்டுட்டு வேற ஏதாச்சும் கண்ட்ரி கிட்ட நம்ம வாங்கிக்கலாமான்னு பார்த்தா அதுலேயும் நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ இதுக்கு அல்டர்னேட்டிவா நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம். பட் சன்ஃப்ளவர் ஆயில் அதிகமாக எங்கே கிடைக்குது அப்படின்னா உக்ரைன் ரஷ்யாவில் தான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் அதிகமாக கிடைக்குது. நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருந்தோம். ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம வாங்கணும் அப்படின்னா இப்போ கரண்ட்ல உக்ரைன் ரஷ்யாவில் கான்ஃப்ளிக் போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் இந்தோனேஷியா அப்படிங்கிறது இந்தியா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கு. பட் உக்ரைன் ரஷ்யாலாம் எங்கேயோ இருக்கு. அங்கேருந்து நம்ம ஆயில் வாங்கிட்டு அந்த அளவுக்கு காஸ்ட் எஃபிஷியன்ட் வந்து நமக்கு கிடையாது. காஸ்ட் ரொம்ப அதிகமாக வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சோயாபீன் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் அர்ஜென்டினா, பிரேசில், சவுத் அமெரிக்காவில் கிடைக்குது. அங்கேருந்து கொண்டுறதும் வந்து இது ஆல்ரெடி இந்த இடத்துல அந்த சோயாபீன் ஆயிலுடைய ரேட்டும் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அடுத்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இது தென் இந்தியா உள்நாட்டிலேயும் ஆயில் தயாரிக்கிறாங்க. பட் அதோடைய குவான்டிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தயாரிக்கல. நம்மளுடைய உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போது இது வந்து இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் தேடுறது ஒரு மிக கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. ஸோ இதனால் நமக்கு வேறு என்ன பாசிட்டிவ், ஓகே இதெல்லாமே வந்து நமக்கு நெகட்டிவ் இம்பாக்ட், விலை ஏறப்போகுது இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்து நெகட்டிவ் இம்பாக்ட். பட் இதனால் என்ன பாசிட்டிவ் இம்பாக்ட் அப்படின்னா, ஸோ இப்போது இந்தோனேஷியாவிலேருந்து நம்மளால் பாம் ஆயில் வாங்க முடியல இல்லையா? இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்நாட்டிலே பாம் ஆயில் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்றது, நம்ம ஃபார்மர்ஸ்க்கு ஏதாச்சும் இன்சென்டிவ்ஸ் கொடுத்து அவங்களுக்கு விதை ஃப்ரீயாக கொடுக்குறது, இல்லை வேற ஏதாச்சும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எப்படி உள்நாட்டிலேயே பாம் ஆயில் உற்பத்தியை அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பார்ப்பாங்க. ஏன்னா உள்நாட்டிலே பாம் ஆயில் உற்பத்தி அதிகமாயிடுச்சுன்னா நம்ம ஃபாரின் கண்ட்ரியை டிபெண்ட் பண்ண தேவையில்லை. இதனால நம்மளுடைய அந்நிய செலாவணி வந்து பாதுகாக்கப்படும். ஸோ அதனால என்கரேஜ் டொமஸ்டிக் ஆயில் ப்ரொடக்ஷன். ஸோ இதனால யார் மெயினாக பெனிஃபிட் அடைவா அப்படின்னா ஃபார்மர் வந்து பெனிஃபிட் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்தியா ஏன் வந்து மெயினா ஃபாரின் கண்ட்ரீஸை இந்த பாம் ஆயிலுக்காக டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஏன் இந்தியாவில் அது இல்லையா அப்படின்னா, எஸ் இந்தியாவில் பாம் ஆயிலுடைய உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஆயில் சீட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இந்த ஆயில் சீட் எண்ணெய் வித்துக்கள் இருக்கு இல்லையா, இப்போ என்ன பாம் ஆயில் இது வைக்கணும்னா அதுக்கான விதைகள் இருக்கும். அந்த விதைகளுடைய குவாலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது இந்தோனேஷியாவில் பெர் ஏக்கருக்கு அவுட்புட் ஒரு 100 வருதுன்னா இந்தியாவில் அவுட்புட் அப்படிங்கிறது ஒரு 50 60 தான் வருது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய இது. நம்மளுடைய அந்த சீடுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்து எம்எஸ்பி அப்படிங்கிறது என்ன, குறைந்தபட்ச ஆதார விலைன்னு கேள்விப்பட்டிருப்போம். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது எதுக்கு அதெல்லாம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் வீட்டுக்கு தான் அதிகமாக இருக்குது. கோதுமைக்கும் அரிசிக்கும் தான் வந்து அதிகமான எம்எஸ்பி இருக்குது. ஸோ அதனால அதிகமான விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் கோதுமை, அரிசி இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர இந்த மாதிரியான பாம் ஆயில் சீட்ஸ்க்குலாம் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது கிடையாது. ஸோ அதனால நமக்கு ப்ரொடக்ஷன் கம்மி. தென் க்ரோயிங் பாப்புலேஷன். ஸோ இந்தியாவில் பாப்புலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். வேர்ல்டு நம்ம தான் டாப் பாப்புலேட்டட் கண்ட்ரியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறனால அதை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நம்மளால் இந்த ஆயில் வந்து உற்பத்தி பண்ண முடியல. அதுவும் ஒரு காரணம் தான். தென் லிமிட்டட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. ஸோ இந்த ரீசனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நம்ம ஆயில் உற்பத்தி, பாம் ஆயில் உற்பத்தி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதனால தான் நம்ம ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போது கவர்மெண்ட்டு இந்தியாவுடைய லோக்கல் பாம் ஆயில் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஏதாவது விஷயங்கள் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு ஷாக்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்தியாவுடைய நிறைய செக்டார் வந்து பாதிக்கப்படும். ஏன்னா பாம் ஆயில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு எசென்ஷியலான விஷயம். குக்கிங்லேருந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய முக்கியமான யூஸ்ஃபுல்லான நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய டாபிக் பற்றி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க நாலேஜ் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகும். உங்க வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து பார்க்க சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.